ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையிலான பிரச்சனைகள். ஜெயம் ரவி இவ்வளோ பூகாமரமாக வந்து மீடியா முன்னாடி வந்து தன்னோட ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனிஷா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டு தாங்க. ஆர்த்தி அவங்களோட போஸ்ட்டு கீழே ரொம்ப வந்து கால்கள் அந்த மாதிரி எல்லாம் போட்ட போஸ்ட்டு மூலியமாக தான் இவ்வளோ பெரிய பூகம்பரமாக வெடிக்க ஆரம்பிச்சது. இங்கே மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலில் வந்து அது கெனிஷா அவர்கள் வந்து அவங்க தரப்புலேருந்து நான் இந்த போஸ்ட்டை போட கிடையாது, நான் இந்த கமெண்ட்ஸ் எதுவும் போட கிடையாது, இது வந்து ஏதோ வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு, நான் வந்து ஆர்த்தி மற்றும் அவங்களோட அம்மா வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக அவங்கள நடத்தினதாகவும் அவங்கள துன்புறுத்தியாகவும் பிளாக் மேஜிக் போன்ற வந்து பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவருக்கு கொடுத்த மாதிரியும் ரொம்பவே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கா. இது மூலிமா வந்து அவர் பசங்களோட எல்லா செலவுகளுமே ஸ்கூல் ஃபீஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து இவர் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் சொந்த வீட்டிலேருந்து அவரை துரத்தி அடிக்கப்பட்டது அப்படின்னும் வந்து இவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து ஆர்த்திக்கும் தனுஷ்க்கும் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பரவி விட்டு வருகிறது. இது வந்து உண்மையிலுமே உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. நெட்டிசன்கள் வந்து இதை பரப்பி விட்டு வருகின்றனர். தனுஷுக்கும் ஆர்த்திக்கும் தொடர்புள்ளது போல பேசுனதை கேட்ட நெட்டிசன்கள் வந்து ஆர்த்தி அவங்களோட இன்ஸ்டா பேஜை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வந்து வலைதளத்திலையும் இன்ஸ்டாகிராம்லேயும் போடப்பட்டு வருகிறது. இது உங்களோட ஆதரவு என்ன?